சினிமாவில் இவ்வளோ அனுசரித்து போயும் அதெல்லாம் தாண்டி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா உங்களுக்கு? இல்லை சார். இல்லை. எனக்கு பெரிய பிரச்சனைங்கிறது நகைச்சுவை நடிகரில் கவுண்டமணியோட உங்களுக்கு நல்ல நெருக்கமா? நல்ல நெருக்கம். இது ராஜாத்தி ரோஜாக்களியில் அவருக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்குற முழு கேரக்டர் அவர் தான். ஆமாம். அவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்த காரணத்தினால உரிமை எடுத்து நான் இவர்கிட்ட படித்து காட்டிக்கிட்டு செந்தில்கிட்ட படித்து காட்டினேன். சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. சினிமாவில் இவ்வளோ அனுசரித்து போயும் அதெல்லாம் தாண்டி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா உங்களுக்கு? இல்லை சார். இல்லை. எனக்கு பெரிய பிரச்சனைங்கிறது தொடர்ந்து எனக்கு வேலை வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. அது ஜாதகமாக கட்டமாக என்னோட குணமாக என்னன்னு எனக்கு சொல்ல தெரியாது. சத்யராஜ் சொன்ன மாதிரி கூட இல்லாமல் நம்ம வாழ்ந்தது ஒரு காரணமாக எப்படின்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து எனக்கு வேலை வாய்ப்பு வந்துக்கிட்டே தான் இருந்தது. கதாசிரியர், டைரக்டர், அப்புறம் அதுலேருந்தே ஷிஃப்ட் ஆகி கரெக்டாக நடிகர், அதுக்கப்புறம் கூட சரி சின்ன திரையில் அதை விட பெரிய கேரக்டர், கேரண்டியான வருமானம் அப்படின்னு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. ரெண்டாவது கெட்ட பழக்கம்னா ஏதாவது வைசஸ் இருந்தால் தான் சார். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஒத்த பைசா ஒரு நாளைக்கு தேவைப்படாது சார். டீ இல்லை, காஃபி இல்லை, சிகரெட் இல்லை, தண்ணி இல்லை, பெரிய நொறுக்கு தீனி இல்லை, விதவிதமாக திங்கோணுங்கிற எண்ணம் இல்லை, நீங்கள் வெளியே போய் சுத்தணுங்கிற எண்ணம் இல்லை. என்ன செலவு? என் பாக்கெட்டில் ஒரு 100 ரூபா இருந்ததுன்னா அது செலவாகிறதுக்கு 10 நாள் ஆகும். இவ்வளோதான், வேறு ஒன்றுமே எனக்கு. அதனால் என்னுடைய தேவைகளும் பெருசாக இல்லை, பழக்க வழக்கங்களும் இல்லை. எந்நேரமும் அதான் சொல்கிறேன், எந்நேரம் லைப்ரரி புக்கு படிக்கிறது, இந்த அறிவு தேடலே அதிகமாக இருந்த காரணத்தினால எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரல. விஜயோட ஒரே படம் தான் பண்ணீங்களா? இல்லை, அதுக்கு முந்தைய அவங்க அப்பா டைரக்ட் பண்ணார் ஒரு படம், இது எங்கள் நீதி. நான் ஒரு மெயின் வில்லன், இன்ஸ்பெக்டர் கேரக்டர். எல்லா ஹீரோக்களும் மாறி மாறி வருவாங்க, இந்த இன்ஸ்பெக்டர் தான் லிங்கில் வரும் வில்லன் கேரக்டர். அதில் அவர் ஸ்கூல் ஸ்டூடெண்டாக பண்ணார். யார்? விஜய். அதுதான் ஃபஸ்ட்டு படம். அப்புறம் அதுக்கப்புறம் திருமலை. அப்புறம் அப்போவே அந்த வாழ்க வளர்க்க அது போயிட்டு இங்கே பிரியமானங்களை வந்ததுக்கப்புறம் கூட அதை அவரு பத்திர போட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்போ அதை பற்றி பேசுனீங்களா? அதை பற்றி சொன்னேன் நான். ஆமாம் கேள்விப்பட்டேன், சொன்னாங்க அப்படின்னாரு. ஆனாலும் இஸ் எ மேன் ஆஃப் ரிசர்வ்டுன்னு எனக்கு புரிஞ்சுது. நான் சான்ஸ் கேட்டு எங்கேயுமே பெருசாக போக மாட்டேன். அவரே வாழ்க்கை சக்கர வேலை கிடைச்சிச்சுலாம் பார்த்துட்டு தான் அவர் தான் நடிக்க கூப்பிட்டார். போய் சான்ஸ் கேட்கறது தப்புன்னு நான் நினைக்கல. அவங்க கொடுத்துட்டாங்கனாக்கா என்னால் மறுக்க முடியாத ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுங்கிறதுனால அந்த மாதிரி இறைவன் எனக்கு அதை வாய்ப்பு ஏற்படுத்தலை. இப்போ நானும் நீங்களுமே நல்ல நெருங்கின நட்பு. நீங்கள் பாரதி ராஜா கிட்ட எனக்கு பற்றி இது சொல்லுங்க சார்னோ, அல்லது அவர் பண்ணுற படங்களில் எனக்கு ஏதாவது கேரக்டர் வாங்கி கொடுனோ, இன்னும் சொல்ல போனால் சுகாசினியை நான் தான் அறிமுகமாகறதுக்கே நான் தான் காரணம். அப்போ ஜானி டைமில் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அசோக் குமாரோட அசிஸ்டண்ட்டு சுகாசினி. அப்போ நடிக்க வரல. அப்போ மோகன் புக் பண்ணி பாங்கு உணவில் படுக்க வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் புக் ஆகலை, நெஞ்சதுக்கு எல்லாரையவுக்கு. பொண்ணு தேடிக்கிட்டே இருக்காங்க. பாம்பே பொண்ணு, அந்த பொண்ணு, இந்த பொண்ணுலாம் பார்த்துட்டு இருக்காங்க. மகேந்திரன் ஒத்துக்கல, கௌரி செட்டியாரும் பிடிக்கல, அப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கு. அது அன்னைக்கு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு இன் பண்ணிக்கிட்டு அது கேமரா லைட் பண்ணி நான் தான் சொன்னேன் இவர்கிட்ட, மாதிரி சார் பேசாமல் சுகாசினியை போட்டலாமே சார் இந்த கேரக்டருக்கு, எதுக்கு ரொம்ப தேடிக்கிட்டு, அது க்யூட்டாக இருக்குது, மாடர்ன் கேர்ள் தானே, நல்ல ஐடியா தான். சுகாசினி சார் சொல்கிறாரு, என்ன நடிக்கிறியா அப்படின்னு. ஐயோ நான் எனக்கு எப்பவுமே கேமராவுக்கு பின்னால் தான் சொல்லிச்சு. அது முகத்தில் சொல்லிட்டு சிரிக்கும் பொழுதே அது உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இருக்குன்னு புரிஞ்சுது. இருந்தாலும் அது மனித இயல்பு தானே. அப்புறம் அது கொஞ்ச நேரத்துலேயே சாருகாசன் வந்தார். அவங்ககிட்ட இதை சொன்னோன்னே அவள் விருப்பப்பட்டா ஓகே அப்படின்ட்டாரு. அது அவங்க கலைத்துறையான ஃபேமிலி தானே. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ எப்பவுமே சான்ஸ் பெருசாக தேடி போகிறதில்ல. அது சத்யராஜ் சொல்லுவார்,
கிருஷ்ணன் நீங்கள் ஏன் வந்து இப்படி இருக்கீங்க? அவர் கொஞ்சம் உரிமையாக போய் சொல்கிறதுனால 6 மணிக்கு மேலே தலைவா எங்கே இருக்கீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் வர்றேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஒரு சரக்கும் போட்ட மாதிரி இருக்கும், பேசுன மாதிரி இருக்கும், 2 கதையை டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கும், 2 சான்ஸ் புதுசாக வந்த மாதிரி இருக்கும். இது இல்லாமல் சும்மா புஸ்தகம் படிக்கிறது, லைப்ரரிக்கு போகிறது, ஸோ அந்த மாதிரி தேடுதல் நான் சொன்னேன் என்ன கூட நான் 2 பேரும் வாழ்க்கை சக்கரம் டிஸ்கஷன் பண்ண போட சொன்னேன். ஏன் கிருஷ்ணன் நீங்கள் என்கிட்ட ஏன் வந்து திறமை படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கதையோடு எடுத்துக்கிட்டு வர்றது, ஒரு கமர்ஷியலாக எனக்காக ஒரு கதை பண்ணிட்டு வாங்களேன். இல்லைங்க எனக்கு கமர்ஷியல்னு இல்லை, ஒரு நல்ல கதை பண்ணணும்னு நினச்சி ஏதோ பண்ணிட்டு வர்றேன். அது ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குது. ஒருவேளை எனக்கு தோல்வி அடைஞ்சிருந்ததுன்னா நான் ராகவேந்திர ராவ் கூட அப்புறம் மசாலா படத்துக்கு தானே கதை பண்ணிட்டு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துட்டு வரேன். அது ஒன்றும் அந்த டேஸ்ட் இல்லாமல் இல்லை, இந்த டைப்பு ரூட்டில் எனக்கு ஜெயிச்சிட்டு வர்றதுனால எனக்கு தோணலைங்க தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் சத்யராஜ்கிட்டையும் போய் இவ்வளோ நெருங்கி பழகி அவ்வளோ பெரிய ஹிட்டு திறமை கொடுத்து கூட அவர்கிட்ட போய் வாழ்க வளர்க்க மட்டும் நான் வந்து திறமைக்கு அப்புறம் போய் கதையை சொன்னேன். இந்த கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டராக இருக்குன்னு சொன்னோன்னா அவர் என்ன சொன்னார், ராதாரவி நடிச்சக்கணும்ல, ராதாரவி நடிச்சு அவர்கிட்ட சொல்லும்போது அவர் திறமை பண்ணதுனால சொல்லும்போது கிருஷ்ணன் தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போ எல்லாம் எனக்கு ஹீரோ வந்து பாசிட்டிவாக தான் நான் தேடணும், நெகட்டிவ் ஷேடு இருக்கிற மாதிரி நான் ஒரு கேரக்டர் தேடணும்னா மறுபடியும் அந்த நெகட்டிவ்க்காக தான் அதில் நான் ஸ்கோர் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் அதில் வேணாம் தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு. அதுதான் நான் அவர்கிட்ட சொன்னேன். முதலும் கடைசியுமா அது வேண்டியதில்லை. அவர் கூட பல படங்களும் ஒன்றா பண்ணி கூட ஒரு நாள் நான் கதையை எடுத்துகிட்டு போய் நெருங்கிய நட்பாக பழகிட்டு இருக்கிறோம். நமக்கு ஏதாவது வாய்ப்பு இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம நடிகனாக வந்துட்டோம், தேவைன்னா அப்பப்போ ஏதாவது ஒரு படம் வருது நான் டைரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம் சினிமாவுக்கு பேராசை வேணுங்க. கமல்ஹாசனோட உங்களுக்கு எந்த தொடர்பு இல்லை சார், அமையல. அது அமையல, அது ஏன்னு தெரியல. இத்தனைக்கு அது அமைய வேண்டிய விஷயம் ஒன்று மிஸ் ஆகி போச்சு. கல்தூணுக்கு அப்புறம் வந்து அவர் அந்த ஒரு நிமிடம்னு வந்துட்டார் இல்லையா, மேஜர் சுந்தரன். அது என்னுடைய இதய நாடகம் தான். ஓ, அடுத்தது அது பண்ணலாம், கமல் டேட் கொடுத்துட்டாரு, பழகருப்பியா அதில் பார்ட்னர். ஆமாம். என்ன கிருஷ்ணன் சம்பளங்க சார், நான் உங்ககிட்ட போய் நான் சம்பளம் கேட்பேண்ணா, இல்லைங்க இருந்தாலும் சத்தியமாக அவனுக்கு கேட்க மாட்டேன் சார், சம்பளம் கேட்க மாட்டேன். இல்லைங்க அப்புறம் தெலுங்கு ரைட்ஸ் எல்லாம் கூட போகும், எதுவும் வேணாம் சார். ஒரு பெரிய கல்தூன்னு ஒரு பெரிய கிட்ட கொடுத்து என்னை சினிமா உலகத்துக்கு அந்த நாடகத்தை பார்த்தா சிவகுமார் வாய்ப்பு கொடுத்தாரு. யார் என்ன சொன்னாங்களோ எனக்கு தெரியல, கமல் படம் தெலுங்கு ரைட்ஸ் நல்லா போகும், இந்த இதயம் கதையவே அப்படியே எடுக்கிறேன்னு சொன்னால் நாடகமாக வேறு போட்டதுனால கிளைம் பண்ணுவானோ, தூண்டி விட்டுருவானோ, இவன் ஒரு வேளை சினிமாக்காரன் ஆகிட்டு கேட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சோன்னே தெரியாது. அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு கிஷன் நான் கதையை கொஞ்சம் அப்படியே மாற்றிக்கிட்டேன், பேச அதே வக்கீல் கதை தான், உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிற சீன்ஸுகள் ஒரு பாதிக்கு மேலே எனக்காகவே மாற்றினதுனால தான் அந்த படம் ஃபெயிலியர். கல்தூன்ல ஒரு வரி கூட சிவாஜி விடக்கூடாதுன்னு நினைச்சாருங்களா சார்? அந்த கதையை கேட்டுட்டு தான் சார் சந்திரசேகருக்கு சட்டத்தை வச்சு கதை எடுக்கணுங்க. நான் எஸ்பி முத்துராமகிட்ட போய் இந்த இதயம் கதையை சொல்லும்போது அவர் பக்கத்தில் இருக்காரு, சட்டத்தை வச்சு இப்படி கூட ஒரு படம், கோமல் சாமிநாதன் சொன்னார் சார் எனக்கு, சட்டத்தை வச்சு இப்படி கூட ஒரு கதை பண்ண முடியும்னு கிருஷ்ணன் தண்ணீர் அப்போ டைமில் சொல்கிறார் அவர். மேஜர் கூப்பிட்டு புது பையன் வந்திருக்கான், நாடகம் எழுதியிருக்கான், கோமல் ஃப்ரெண்டு தானே, கேளுங்க, ஃபுல் வசனத்தையும் கேட்டார் சார் கோமல் சார். அப்படி இன்னொரு கலைஞனை பாராட்டுறதுக்கு கோமல் மாதிரி ஒரு மனுஷனுக்கு யார் வரும்? ரொம்ப நல்ல மனு. என்ன ஒரு அருமையாக எழுதியிருக்க தம்பி, நீ இவ்வளோ அருமையாக படித்து தீசிஸ் மாதிரி இதை ஒர்க் அவுட் பண்ணி இதை வந்து சுவையாகவும் சொல்லி ரசிக்கிற மாதிரி இவ்வளோ நேரம் நீ படித்த 2.5 மணி நேரத்து இந்த நாடகத்தை படிக்கிற, எனக்கு போர் அடிக்கலை அப்படின்னு ஒரு ரைட்டர் சொல்கிறாரு, ஃபேமஸான ரைட்டர். ஸோ அந்த விதத்தில் வந்து அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருந்தது. எனக்கு நகைச்சுவை நடிகரில் கவுண்டமணியோட உங்களுக்கு நல்ல நெருக்கமா? நல்ல நெருக்கம். ராஜாத்தி ரோஜா கிளியில் அவருக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்குற முழு கேரக்டர் அவர் தான். அவரோட அசிஸ்டண்டாகவும் இருந்த காரணத்தினால உரிமை எடுத்து நான் இவர்கிட்ட படித்து காட்டிக்கிட்டு செந்தில்கிட்ட படித்து காட்டினேன், அவனுங்களெல்லாம் டைலாக் படித்து காட்டணுமா என்ன, வந்து நிற்பானுங்க, நான் ஏதோ ஒன்று சொல்லிக்கிறேன் நீ விடுங்க சொல்கிறதேட்டா. அதில் நம்ம எழுதியிருந்தா உரிமை எடுத்துன்னு சொல்லிடுவார், சீனையே அப்படி காப்பாற்றிட்டாரு. அது வேறு அவரோட பர்சனல் கேரக்டர் தான் அவரை வந்து அந்த அளவுக்கு வந்து ஜெயிக்க வச்சுது. என்ன பர்சனல் கேரக்டர்னா, எல்லோரையும் கிண்டல் பண்ணி எல்லாரையும் நக்கல் அடித்து எல்லாரும் பேசுகிறதுக்கு கரெக்டாக வந்து செந்தில் மாட்டினார். அவர் கூடவே அசிஸ்டண்டாகவும் சுற்றுனதுனால
மற்ற அசிஸ்டன்ஸ் உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு ஒரு தலை தான். ஆனால் கவுண்டமணியோட படங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு இவ்வளோ தலை இருக்க முடியுமான்னு அவரு அவ்வளோ தலை வைப்பார். பரோட்டா தலையா, பன்னு தலையா, கொண்ட தலையா, ஊசி தலையா, அந்த அளவுக்கு அவரோட பர்சனல் கேரக்டர். உங்களுக்கு தெரியும் அவர் பர்சனலாக என்ன பேசுகிறாரோ அதுதான் படத்தில். நீங்கள் அது ஒர்க் அவுட் ஆகி போச்சு. எப்பவுமே இந்த பர்சனல் கேரக்டர் ஒர்க் அவுட் ஆகும் பொழுது நீங்கள் சத்யராஜுக்கே வந்து அந்த லொல்லுக்கு சம்மந்தப்பட்ட, ஏன்னா அவரோட பர்சனல் கேரக்டர் எப்பவுமே தமாசா லொல்லு அடித்து பேசுகிறவங்க. எப்பவுமே ஒரு நடிகனுக்கு வந்து அவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்ட கேரக்டரே அமைஞ்சதுன்னா அவங்க இன்னும் பரிமளிப்பாங்க யாராக இருந்தாலும். இப்போ எம்ஜிஆருக்கு வந்து ஒரு ஸ்டண்டில் கிண்டில் எல்லாம் வந்து பரிமளிக்கிற மாதிரி கேரக்டர்னா அவர் அதில் வித்தை கற்றுருந்தார். அது யார் அது கற்றுருக்காங்களோ அதுக்கு அது ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகும்பொழுது அது எங்கேயோ போயிடும். சின்ன திரையில் பல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்தது. திரைப்படங்களை விட சின்ன திரையில் உங்களுக்கு வந்து நடிக்கிறதுக்கான கூடுதல் வாய்ப்பு கிடைச்சதா சொல்லலாமா? நிச்சயமா. எனக்கு வந்து இந்த 2-3 படத்தில் தான் சொன்னேன் நினைவு சின்னம், வாழ்க்கை சின்னம். மற்றதெல்லாம் வந்து ஏதோ வில்லன் கில்லன் பண்ணணுமே தவிர ஒரு பெருசாக இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து என்னுடைய எல்லா இடங்கள்லையும் வெளியே வைக்கிற ஸ்டில்ல கொடுக்குற ஸ்டில்ல லட்சுமி வந்தாச்சுன்னு ஒரு சீரியல் சுரேஷ் கிருஷ்ணா சார் பண்ணார். 3-4 வருஷம் போச்சு. நான் ஒரு நாட்டாம மாதிரி ஒரு கேரக்டர், 4 பசங்க. அப்படி ஒரு அருமையான கேரக்டர் எனக்கு அப்படி அமைஞ்சது. பாலச்சந்திரே டைரக்ட் பண்ணுற பாக்கி எனக்கு வந்து சீரியல் அவர் இந்த அமிதா ஒரு ஆச்சரியக்குறின்ட்டு பிரேமி பண்ணாங்க. அதில் ஒரு அருமையான கேரக்டர் பாலச்சந்திரே பண்ணார். நான் சொல்லுவேன், சார் எல்லோரும் நீங்கள் ஒன்று நீ திட்டினா தான் முன்னுக்கு வர முடியும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதையாவது ஒன்றுமே திட்ட மாட்டேங்கிறீங்களே சார். சிரிச்சுட்டு திட்டுற மாதிரி, ஏங்க நீங்கள் டைரக்டராக இருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன நான் சொல்கிறேன்னா அதை பண்ணுறீங்க ஒழுங்க, நான் என்னத்தை திட்டுறது, இதுக்காக வேணும்னு திட்டினா நல்லா இருக்காது பாரு. அவர் அந்த பாக்கியமும் எனக்கு பாலச்சந்திர படத்தில் பாரதி ராஜா சார் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு தான் எனக்கு மிஸ் ஆச்சே தவிர பாலச்சந்திரலையும் நடித்தாச்சு. ஸோ அந்த வாய்ப்பு கிடைச்சாச்சு. சின்ன திரையில் எனக்கு பெரிய கேரக்டர்கள் வரிசையாக கேப் விட்டு பாண்டவர் இல்லம்னு ஒரு சீரியல். ஸோ இப்படி பல சீரியல்கள். ஆனால் என்ன எல்லாமே கொஞ்சம் நல்ல காலத்தால் ஒரு படங்கள் நிற்கிற மாதிரி சீரியல்கள் வந்து அன்னன்னைக்கு சொல்கிற தோசை மாதிரி ஆகிப்போடுது. சின்ன திரையில் எனக்கு நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க. அதில் எனக்கு ஒரு பெரிய பேர் என்னென்னா, யாருமே வந்து என்னை பெருசாக வந்து காயப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டதில்லை. நம்ம நல்ல படங்கள் பண்ணதுனாலையும் நாம் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். சார் நீங்கள் அந்த படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்களா, அவரு கூட மகேந்திரன் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, உதிரிப்பூக்களை ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, ஜானி ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு. ஏன்னா அவங்க வியந்து பார்க்குற டைரக்டர் கூடலாம் நம்ம ஒர்க் பண்ணதெல்லாம் அது சீரியலில் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. அதனால் சீரியலுங்கிறது ஒரு மீட்டர் ஒழுங்காக வந்துக்கிட்டே இருந்தது. அந்த எனக்கு ஒரு வருமான கஷ்டங்கள்ங்கிறது பெரிய அளவுக்கு அபரீதமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. எந்த காலகட்டத்தில் பின்னணி குரல் கொடுக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது? அது இவரோட படம் தான். அது நம்ம ரவிக்குமாரோட படம். அது யார் சொன்னாங்கன்னு தெரியாது. அவர் நல்ல அவர் படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே தவிர அவருக்கு எனக்கு ஒரே எடிட்டிங் ரூமு. கிருஷ்ணான்னு பேர், பாஸ்கரோட பசங்க 2 பேர், பையனும் 2 பேர் பண்ணியிருந்தாங்க. சுரேஷ்னுடைய மகளில் தான் அங்கே எடிட்டிங் நடக்கும். அங்கே தான் அவரோட எடிட்டிங். அவர் டைரக்டர் ஆகலை, அசோசியேட்டாக இருந்தார்னு நினைக்கிறேன். அப்போ திறமை படத்தினோட சீன்ஸ் எல்லாம் கூட மூவியாளர் அந்த ஓடிக்கிட்டு இருக்கிறப்பெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலேயே வித்தியாசமாக திங்க் பண்ணுறீங்க, உண்மை மனந்திருந்து பாராட்டுவார். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து யார் சொன்னாங்கன்னு தெரியாது, விஜயனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒன்று அவர் விஜயனுக்கு கூட நான் நடித்ததுனாலையும் யாரும் சொல்லியிருக்காங்க. நான் அதிகமான டப்பிங் கூட கொடுக்கல, அது 1-2 படம் தான் கொடுத்தேன் நான். அது அவர் தான் சொல்லிவிட்டார். அவர் பொண்ணு நாட்டாமையே வந்து கல்தூனோட இன்னொரு வடிவம் தானே சார். ஒரு வில்லேஜ் படத்தினோட இன்ஸ்பிரேஷனுக்கு எப்படி தங்கச்சி படம்னா பாசமலர் ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் இல்லைங்களா, நாட்டாமையினோட இன்ஸ்பிரேஷனுக்கு கல்தூன் ஒரு காரணம். அதே மாதிரி படையப்பாவில் வந்து சிவாஜி அந்த வேல் தூக்கிட்டு பண்ணுவார் இல்லையா, அந்த கதை பூரா சிவாஜி அந்த வேல் தூக்குற கதையினுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன். நீங்கள் நானே ஏன் வேலை வச்சேன்னா, அருவாளை தூக்கிட்டு ஓடுறது மாமூல். எனக்கு எப்பவுமே இந்த புதுசு பண்ணணும். அருவாள் தூக்குறதுக்கு பதிலாக வேலு அந்த வேலு கூட வந்து மாமூலாக இருக்கக்கூடாது, ஒரு ஃபோர்ஸ் வேணுமேங்கிறதுக்காக கோயிலிருந்து பிடுங்கின வேலாக இருந்தால் அதுக்கு ஒரு பவர் வேணும் அப்படின்னு அதுக்காக அந்த வேலுக்கு ஒரு கதை சொன்னோம். இது அவங்க பரம்பரையிலேயே நட்ட வேலு, இது சாமி வேலு இல்லை இது அப்படின்னு அதுக்கு ஒரு லாஜிக்கோட வச்சு பண்ணோம். அப்புறம் பல படங்களில் வில்லேஜ் படங்களில் கிளைமாக்ஸ் பூரா வேலு தான் தூக்கிட்டு அலைஞ்சாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து அப்படி அமைஞ்சதுன்னு வச்சுங்களேன். இப்போ அதிகமாக சீரியலில் நடிக்கிறதுல திரைப்படங்கள் நடிக்கிறத குறைச்சிட்டிங்க. அடுத்து என்ன பண்ணுறதா இருக்கீங்க? நான் 1 வருஷமாக நடிக்கவே இல்லை.
நான் நீங்கள் பழைய படங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறனாலையும் வந்துக்கிட்டு இருக்கிறனாலையும் சீரியலில் பழைய சீரியல் ஏதோ ஒன்று வரனாலே ஏதோ ஒரு விதத்தில் நடிக்கலை. அதுக்கு ஒரு சிவகுமார் அண்ணன் எனக்கு ஒரு பல விதத்தில் இன்ஸ்பிரேஷனு. அது என்னுடைய எழுத்து திறமையை அவர் ரொம்ப பாராட்டிகிட்டு இருப்பார். ஏதாவது ஒரு விதத்தில் எழுத்தில் ஒரு சாதனை பண்ணணும்னு நான் நினச்சேன். தமிழர் இனத்துக்காக நான் ஏதாவது ஒன்று செய்யணுமேன்னு நினச்சி திருக்குறளுக்கு நிகர எவனுமே செய்ய முடியாது. அது ஏன் மக்கள் மத்தியில் இன்னும் ரீச் ஆகலை, அது ரீச் ஆகிற மாதிரி ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறப்போ அப்புறம் யோசிச்சேன் நான் அதை பற்றி ஏதாவது ஒரு வரலாற்று அதை பண்ணணும் அப்படின்ட்டு. சிவகுமார் அண்ணன் அதை பண்ணார். நான் ஈரோட்டில் வெளியிட்டப்போ கூட கூப்பிட்டுருந்தார், போனோம். எல்லாருமே பண்ணிட்டாங்க. இவ்வளோ பேர் பண்ணினதுக்குள்ளே நான் போய் பண்ணுனா 10ஓட 11 இருந்தாங்கணும். ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும்னா புதுசாக இருக்கணும். எப்பவுமே நம்ம கிட்ட சொன்ன மாதிரி எல்லாமே புதுசாக இருக்கணும். ஆனால் புரிகிற மாதிரி இருக்கணும், ரசிக்கிற மாதிரி இருக்கணும். சரி, நான் ரசிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை என்னோட பாணியில் எடுத்து ஏன் சொல்லி இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய படைப்பாக சொல்லக்கூடாது. அது எண்ணிக்கை மட்டும் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா 1 இயராக எடுத்துக்கிட்ட முடியாது. உலகத்தினோட தலை சிறந்த பழமொழிகள், உலகத்தில் நான் ரசித்து கேட்ட பாயிண்ட்ஸுகள், இதை எடுத்துக்கிட்டு ஏன் ஒரு அப்பப்போ ஒரு 4-5 பக்கத்தில் ஒரு 7-8 பக்கத்தில் அந்த தொகுப்பு மாதிரி இதை படைப்பாக பண்ணக்கூடாது. திருக்குறள் ஒரு வடிவத்தில் சொல்லப்பட்டது. அதே மாதிரி 1330 எண்ணிக்கையில் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி இப்போ 61 வரைக்கும் நான் எழுதிட்டேன். 1 வருஷம் எடுத்துக்கிட்டேன். நான் இதை யாருக்கிட்ட சொல்கிறது, இந்த சிவகுமார் அண்ணன்கிட்ட தான் முதல்ல முன்னுரை வாங்கணும். இதை சேனல்களில் எதையுமே வெளியிடாமல் ஒரு புக்காக தான் வெளியிடணும். பிற்காலத்தில் வேணால் பின்னால் பண்ணிக்குவோம். ஒவ்வொரு 50 புக்காக ஒவ்வொரு தொகுப்பாக வெளியிடுவோம். திருக்குறள் 1330னா அதே மாதிரி 1330 படைப்புகள் என் வடிவத்தில் நான் ரசித்த பாயிண்ட்டுகளை அந்த உலகத்துக்கு சொல்லிடணும். என் வாழ்நாளோட மிகப்பெரிய சாதனையாக இன்னொரு ரோசா புரோக்காரியை மாதிரி ஒரு 10 மடங்கு ரோசா புரோக்காரியா. இது சினிமா மட்டும்தான். ஒரு சிந்திக்கிற மாதிரி ஐடியாக்களை ஏன் நமக்கு தான் சிந்திக்கிறோம் நிறைய படித்தோம்னு சொல்கிறாங்கல்ல, உரசி பார்ப்போம்னு எழுதி பார்த்தேன். உங்களுக்கு முன்னால் ஒரே ஒரு பதிவு மட்டும் படித்து காட்டிடுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு விருப்பு இல்லாமல் ஒரு மார்க் போடணும். நிச்சயமாக. இயக்குனர் விஜய் கிருஷ்ணராஜின் சிந்திக்க வைத்தார்கள் சிந்திக்க வைக்கிறேன். நிக்கோலா டெஸ்டான்னு ஒரு பெரிய அறிஞருடைய பொன்மொழி. இஃப் யூ வாண்ட் டு மேக் யுவர் ஓன் ஐடென்டிட்டி then don't go on the road where there is a lot of traffic. உனக்கென்று ஒரு தனி புகழ், தனி சாதனை இந்த உலகில் நீ நிகழ்த்த வேண்டும் என்றால் எல்லோரும் போகும் வழக்கமான சாலையில் போகாதே. அங்கு நான் முந்தி நீ முந்தி என்ற போட்டியும் போக்குவரத்து நெரிசலும் அதிகம். தனி ஒரு பாதையை தேர்ந்தெடு அல்லது உருவாக்கு. இதுதான் அதனுடைய தமிழாக்கம். சமீப காலமாக முன்னுக்கு வா, நினைத்ததை சாதி என்று புத்திமதி சொல்லும் புத்தகங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அது பற்றிய கான்ஃபரன்ஸுகளில் நடத்தப்படுகின்றன. இளைஞர்களை மோட்டிவேட் பண்ணுவதிலும் உற்சாகப்படுத்துவதிலும் தவறில்லை. ஆனால் நம்மை உற்சாகப்படுத்துவர்கள் பெரும்பாலானோர் ஒன்றை மறந்து விடுகிறார்கள். தனித்துவமாக சாதித்து உலக புகழ் பெறவோ, ஏதோ ஒரு தொழில் தொடங்கி உலக பெரும் பணக்காரர் ஆவதற்கோ அடிப்படையில் உனக்குள் இயற்கையிலேயே அந்த ஆற்றல் உன்னிடம் இருக்கிறதா என்று உறுதிப்படுத்தி கொண்டு அந்த துறையில் இறங்கு என்று அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து யாரும் சொல்வதில்லை. கேட்டால் அதற்கு என்ன சொல்வார்கள் என்றால், நீ முயற்சி செய்து கடுமையாய் உழைத்து பயிற்சி எடுத்து அந்த திறமையை வளர்த்து கொண்டு நீ துணிந்து இறங்கு, நிச்சயம் நீ அதில் வெல்வாய் என்று சொல்வார்கள். அப்படி சொல்வதிலும் தவறில்லை. ஆனால் முக்கியமான ஒன்றை எது தேவையோ அதை வலியுறுத்தி சொல்வதில்லை என்பதுதான் என் ஆதங்கம். முன்னுக்கு வருவதற்கான அந்த முக்கியமான ஒன்று அது என்ன? எந்த துறையில் இறங்கி சாதிக்க நினைத்தாலும், அது கல்வித்துறையோ தொழில்துறையோ எங்கள் சினிமா துறையோ அரசியல் துறையோ விளையாட்டு துறையோ பேச்சாற்றல் எழுத்தாற்றல் என இலக்கிய துறையோ எதுவாக இருந்தாலும் அதற்கான ஒரு அடிப்படை தகுதி, அடிப்படை குணம், அதற்கு நீ ஃபிட்டா என்பதை முதலில் உனக்கு நீயே பலமுறை கேள்வி கேட்டு உன்னை சோதனை பண்ணி பார்த்தி கொண்டு நீ தேர்ந்தெடுத்த அந்த துறையில் சாதிக்க இயற்கையாகவே உனக்கு அந்த பேசிக் குவாலிட்டி, அதற்கான நுண்ணறிவு இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அதற்கு பின் தான் நீ அந்த துறையில் இறங்க வேண்டும். பல பேர் முன்னுக்கு வருவதற்கும் சாதிப்பதற்கும் கல்லூரி படிப்பு, மாஸ்டர் டிகிரி இதுதானே பேசிக் குவாலிஃபிகேஷன் என்று நினைப்பார்கள். 9 to 5 வேலை பார்த்து மாத சம்பளம் வாங்கி 6 மணிக்கு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பதற்கு அந்த பேசிக் படிப்பு போதும். ஆனால் சாதிக்க வேண்டும், புகழ் பெற வேண்டும்,
தனித்த ஒரு அடையாளம் இந்த உலகில் உனக்கு தேவை என்றால் அதற்கு நீ கற்ற மாஸ்டர் டிகிரி எல்கேஜிக்கு சமம். ஏன் புகழ்பெற்ற சயின்டிஸ்டுகளில் பலர் விஞ்ஞான கல்வியறிவில் பட்டம் பெற்று தேர்ந்தவர்கள் இல்லை. அதற்காக அந்த கல்வியறிவே தேவையில்லை என்பதல்ல வாதம். இயற்கையிலேயே அந்த தனித்துவ ஆற்றல் அவர்களிடம் இருக்க வேண்டும். அதைத்தான் முதலில் நமக்கு நாமே கண்டுபிடிக்க வேண்டும். அல்லது நம்மை சுற்றியுள்ளவர்கள் தந்தையோ தாயோ நல்ல ஆசிரியரோ நல்ல நண்பர்களோ உனக்குள் மறைந்திருக்கும் அந்த திறமையை கண்டுபிடித்து அடையாளம் காட்ட வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்று முன்னோர்களின் வாக்குக்கு இதுதான் அர்த்தம். இந்த உலகில் பல பேர் சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்கும் தோற்று போவதற்கும் காரணமே அவர்களின் அடிப்படை திறமை வேறு, அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட துறை வேறு. ரைட் பர்சன் ராங் பிளேஸ் என்பதன் அர்த்தம் இதுதான். ஒவ்வொரு மனிதனிடமும் ஒரு தனித்திறமை அவர்களின் பிறப்பிலேயே உண்டு. ஆனால் அது தெரியாமலேயே பல கோடி பேர் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து மறைந்து விடுகிறார்கள். இதைத்தான் நான் இயக்கிய திறமை என்ற ஒரு படத்தில் அதன் மூலக்கருவாய் ரேவதி சத்யராஜை வைத்து சொல்லியிருந்தேன். அதே கருத்தை ஒட்டி பின்னால் பல படங்கள் வந்தன. ஜோதிகா நடித்த 36 வயதினிலே படமும், ஏன் அமீர்கான் நடித்து தமிழில் விஜய் நடித்து வந்த ஃப்ரெண்ட்ஸ் படமும் இந்த கருத்து தான். யாரும் யாரை பார்த்தும் காப்பி அடிக்கவில்லை. நான் முன்கூட்டியே அந்த கருத்தை சொன்னேன் என்று வேண்டுமானால் பெருமைப்பட்டு கொள்ளலாம், அவ்வளவுதான். இப்போது சில உலக புகழ்பெற்ற மனிதர்கள் ரைட் பர்சன் ராங் பிளேஸ் என்பதை மாற்றி ரைட் பர்சன் ரைட் பிளேஸ் ஆகவும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டப் போகிறேன். உங்கள் வாழ்க்கை பயணத்திற்கு நிச்சயம் அது உதவும். என்னோட ஆய்வுகளில் அதிக உதாரணமாக எடுத்துக்கிறது எப்பவும் மகாத்மா காந்தியும் அடாப் ஹிட்லரும் தான். மகாத்மா தன்னோட வாழ்க்கையை ரைட் மேன் ரைட் பிளேஸுங்கிற மாதிரி தான் திட்டமிட்டு அமைத்து கொண்டு வாழ்ந்தார். திட்டமிட்டு வெற்றியும் பெற்றார். காந்தியின் இயற்கையான அடிப்படை குணமே பிறரின் துன்பங்கள் கண்டு இறக்கப்படுதல், பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிந்து பேசுதல். அது ஒரு நல்ல வக்கீலுக்கான அடிப்படை பண்பு அல்லவா? வக்கீல் தொழிலை தேர்ந்தெடுத்து வக்கீலானார். அந்த அடிப்படை குணம்தான் வக்கீல் தொழிலையும் தாண்டி சவுத் ஆப்பிரிக்காவின் இனவரி போராட்டத்தில் அவரை அங்கு போராட வைத்தது. பின் இந்தியாவுக்கு திரும்பி விடுதலை போராட்டத்திற்கு தலைமை தாங்க வைத்தது. வெறும் சுதந்திர போராட்ட தலைவராக மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காகவும் குரல் கொடுக்க வைத்தது. இறுதியாய் அதற்காகவே உயிரையும் துறந்தார். அவருடைய இயற்கையான அந்த இளம் வயது அடிப்படை குணம் எதுவோ அந்த ட்ராக்கிலே தான் தன் வாழ்க்கை முழுவதும் அவர் பயணித்தார். ரைட் மேன் ரைட் பிளேஸ். ஆனால் ஹிட்லர் ராங் மேன் ரைட் பிளேஸ். ஹிட்லரின் அடிப்படை குணம் இளம் வயதிலேயே எக்ஸென்ட்ரிக் தனமான ஒரு நெகட்டிவ் கேரக்டராகத்தான் இருந்திருக்கிறார். அவரின் தந்தையும் வளர்ந்த சூழ்நிலையும் கூட ஒரு காரணம் என்கிறார்கள். அவருடைய இயல்புக்கு நேர்மாறாக ஓவியம் தீட்ட ஆரம்பித்து தலை சிறந்த ஓவியராக முயற்சி செய்து அதில் தோல்வியுற்று பின் அரசியலுக்கு வந்தார். அவருடைய முரட்டுத்தனத்துக்கு எதையும் தீவிரவாதி போல் யோசித்து செய்யும் அந்த ஆளுமை குணத்துக்கு பொருத்தமான இடம் அரசியல்தான். அதனால் அது அவருக்கு ரைட் பிளேஸ் தான். ஆனால் ஹிட்லர் தன் ஆளுமை குணத்தை நல்ல வழிக்கு திசை மாற்றி யூதர்களை அரவணைத்து மற்ற நாடுகள் மேல் படையெடுக்காமல் ஜெர்மனியின் வளர்ச்சிக்கு மட்டுமே கவனம் செலுத்தி இருந்தால் ஜெர்மனி இன்று உலகிலேயே நம்பர் 1 நாடாக உருவாகி இருக்கும். அப்படி இருந்தும் ஹிட்லர் அன்று ஜெர்மனியில் போட்ட ரோடுகளும் நவீன தொழிற்சாலைகளும் இன்றும் பேசப்படுகிறது. அதனால்தான் ராங் மேன் ரைட் பிளேஸ் என்று சொன்னேன். இறுதியாய் உங்களுக்கு தெரிந்த பிடித்த 2 தமிழகத்தினுடைய பிரபலங்களை சொல்வது இந்த தலைப்புக்கு இந்த ஆய்வுக்கு பொருத்தமாயிருக்கும். ஒருவர் எம்ஜிஆர், ஒருவர் கலைஞர். எம்ஜிஆரின் இயற்கையான அடிப்படை குணம் பசித்தவர்களுக்கு உணவு, கஷ்டப்படுபவர்களுக்கு பொருள் உதவி. நடிகராக இருந்து நிறைய சம்பாதித்து தன் இல்லத்தில் அணையா அடுப்பு, தன் உள்ளத்தில் வள்ளல் குணம் என தன் அடிப்படை குணத்திற்கேற்பத்தான் வாழ்ந்தார். ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதியாக மட்டும் மாறாமல் இருந்திருந்தால் ஒரு வள்ளலாராக, ஒரு ஆண் அன்னை தெரசாவாக ஒவ்வொரு துறையிலும் உலகெங்கும் சாதனை புரிந்தவர்களுக்கு ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பணத்தோடு நோபல் பரிசு தரும் அந்த நோபலாக அவர் உலக புகழ் பெற்றிருப்பார், உயர்ந்திருப்பார். அரசியல் என்றி அவர் செய்திருக்க வேண்டிய அந்த வள்ளல் குண சாதனையின் உச்சத்தை குறைத்து விட்டது என்றே சொல்லலாம். அடுத்து நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் கலைஞர். இயற்கை அவருக்கு இளமையிலேயே தந்திருந்த அடிப்படையான அந்த எழுத்து திறமையை அவர் மாதிரி வேறு எவரும் தமிழகத்தில் பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள்.
14 வயதிலேயே கையேடு பத்திரிகை தொடங்கி 20 வயதை தாண்டும் போது நாடக ஆசிரியராகி திரைப்பட எழுத்தாளராகி எழுத்து திறமையின் புகழை அரசியலுக்கும் பயன்படுத்தி அரசியலில் நம்பர் 1 இடத்தையும் பிடித்தார். எம்ஜிஆரின் குணம் அரசியலுக்கு பொருத்தமில்லாத குணம். அதில் அவர் இறக்கும் வரை வெற்றி பெற்றார் என்பது வேறு. கலைஞரின் குணம் அரசியலுக்கு பொருத்தமான, அதற்காகவே பிறந்தவர் போன்ற குணம். எம்ஜிஆரை விட கலைஞர் பற்றி 1000 விமர்சனங்கள் உண்டுதான். ஆனாலும் தான் நினைத்ததை அரசியலில் அவர் வாழ்ந்த போதும் சாதித்தார். வாழ்விற்கு பின்னும் அவரின் இயக்கமும் அவரின் வாரிசுகளும் அரசியலில் நிலைத்து நிற்கும்படி செய்துவிட்டார் என்றால், தன் பேனா வலிமையை தன் இளமை பருவத்திலேயே வளர்த்து அதை வைத்து ஒரு உயர்ந்த இடத்தை அடைந்தது ஒரு மாபெரும் சாதனை தானே. கலைஞரை பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ, அவர் கொள்கையை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, தனி ஒரு மனிதராக அவர் செய்த சாதனைகளை எவரும் மறுக்க இயலாது. வாழ்வில் வெற்றி பெற துடிக்கும் அனைவரும் நம் திறமை என்ன என்பதை தேர்ந்தெடுத்து உனக்கேற்ற ஒரு துறையில் செலுத்தி கடுமையாய் உழைத்தால் நிச்சயம் ஒவ்வொருவரும் வாழ்வின் உச்சத்தை அடையலாம் என்பதற்கு நான் இதுவரை பட்டியலிட்ட அனைவரும் ஒரு உந்து சக்தியாய் உதாரணமாய் இருப்பார்கள் என்று நம்புகிறேன். தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். எப்படி? உலக பழமொழிக்கு ஈடான நம்மூர் பழமொழி. திறமை வெல்க, நம்மூர் சிந்தனைகள் தொடரும். பாசத்துடன் இயக்குனர் விஜய் கிருஷ்ணராஜ். செல் நம்பர் 8072037078. அருமை, ரொம்ப நல்லா எழுதிங்க. இது புத்தகமாக கொண்டு வந்தீங்கன்னா பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் அதுக்கான முயற்சியில் முதல்ல ஈடுபடுங்க. முதல்ல எத்தனை இல்லை, ஒருவேளை இந்த இப்போது வரைக்கும் 61 எழுதியிருக்குங்க. 50 ஒரு புக்கை வெளியிடலான்ட்டுங்க. ரொம்ப அருமையான முயற்சி. ரொம்ப நன்றி. ஓகே, உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது. ஓகே, சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.